உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு முடிவெடு, பிடிக்கலையா பிடிக்கலன்னு முடிவெடு. அதை அவன்கிட்ட சொல்லிடவும் செஞ்சிரு. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நீ சொன்னா கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நிப்பான்ல அவன். ஏடி அது எப்படிடி சொல்ல முடியும்? இந்த பிரச்சனையெல்லாம் நான் சொன்னேன்னா இந்த பிரச்சனைக்காக தான் என்ன லவ் பண்றேன்னு கேட்டுட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஏடி அவன் அப்படிலாம் கேட்குற பையன் அதெல்லாம் தெரியல, நீ தேவையில்லாம குழப்பிட்டு இருக்க. சரி அவன் நீ சொல்ற மாதிரி பிரச்சனைக்கு துணையா நிற்கிற பையனாவே இருந்துட்டு போட்டு, அப்படி என் பிரச்சனைக்கு அவன் துணையா நின்று எங்க அப்பா மூலமாவோ எங்க மாமா மூலமாவோ அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நான் என்னடி பண்ண முடியும்? செல்லம், நீ ஒன்னும் கவலைப்படாத, பிரச்சனை வந்து நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஏன்டா இப்ப குரல் கொடுத்த? அது என்னன்னே தெரியல மச்சான். யாழ் பிரச்சனைன்னு சொன்னாலே என் நெஞ்சு பதறுது. டேய் உனக்கு பதறுதா? எனக்கு உடம்பெல்லாம் உதறுதுடா. போடா பயந்தாங்குழி பையல, நான் போய் ஆளை பார்க்க போறேன். செல்லம் இதோ வந்துட்டேன். ஏய் எதுக்கு இப்ப நீங்க வந்த? இது ஹாஸ்டல் தெரியும்ல. ஹாஸ்டல் தெரியாமையா உன்னை பாக்குறதுக்கு யாரி குதிச்சு வந்தேன்? இங்க பாரு லூசு மாதிரி பேசாத. வார்டன் வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும், தயவு செஞ்சு போ. பிரச்சனை ஆயிரும்னா நீ வெளியே வா, நான்லாம் போக முடியாது. நான் வெளியே வரணுமா? நானும் வர முடியாது. அப்போ நானும் போக முடியாது, வார்டன் வந்தாலும் பரவாயில்ல. ஐயோ பிரச்சனையை இழுத்து விட்டுறத, தயவு செஞ்சு போ. அப்போ நீ பின்னாடி வா. சரி போ வாரேன். ஏய் இப்ப எதுக்கு நீங்க வந்த? அப்படியே கோவப்படுற மாதிரி நடிச்சிருவேன், என்ன சொல்லலாம்? டேய் நான் உண்மையாலுமே கோவம் தான் படுறேன். ஆனா நான் முழுசா எல்லாத்தையும் கேட்டுட்டேன் தெரியுமா? நீ என்ன கேட்ட? நான் முழுசா பேசுனது என்ன கேட்ட? நீ என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையும் கேட்டேன். அதான் கேக்குறேன், நான் என்ன சொன்னேன்? அதெல்லாம் என்கிட்ட கேட்காத ஸ்னேகா, எனக்கு வைக்க வைக்கமா வருது. ஐயோ, இது கேட்கும் போது எனக்கு துக்கம் தொண்டை அடைக்குது. அம்மா குலதெய்வ சாமி, நீ யாரு என்ன எதுன்னு எனக்கு தெரியல. ஆத்தா அப்பம் பெத்து போட்டு போயிட்டாங்க. ரோட்ல கிடந்து வளர்ந்ததுலாம் சரிதான், ஆனா கடைசியில என் ஆயுச போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முடிக்க போறிய. நான் அந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து என் அப்பா அம்மாவை கண்ணுல காட்டு ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன்னு கூட நான் உங்ககிட்ட வேண்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு முறையா ஒரு வேண்டுதல் வைக்கிறோமா, என்னையும் இவனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பாம தயவு செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிடுமா. இந்த நாய் பண்ற வேலைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஏய் என்ன பல்ல கட்டிட்டு நிக்கிறீங்க? அதான் அவன் தான் வந்தான்னு தெரியுது இல்ல, உங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு உள்ள போக வேண்டியதுதானே. அவன்கிட்ட எதுக்கு பேச விட்டீங்க? அவங்க எங்க கிட்ட பேச வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க. எது சொல்லிட்டு வந்தானா? அப்போ நீங்களா அவனுக்கு ஒத்து போறீங்களா? ஆமா ஒத்து தான் போறோம். அடி பாவிகளா. சரி ஒத்து போறதெல்லாம் கரெக்ட் தான், அதான் அவங்க பேசுறாங்கல்ல, நீங்க ரூமுக்கு போக வேண்டியதுதானே. ஏன் நீ கீழே இறங்கி போக வேண்டியது தானே? நான் என் ஃப்ரெண்டு இறங்கி வருவான்னு கூட நிக்கிறேன். அதே மாதிரிதான் என் ஃப்ரெண்டு மாட்டிப்பல்ல, அதனால நாங்க கூட நிக்கிறோம். ஏய் நீங்க நிக்கிறத பார்த்தா கூட நிக்கிற மாதிரி தெரியல, ஒட்டு கேக்குறதுக்கு தானே நிக்கிறீங்க. ஆஹா நீ மட்டும் என்ன கட்டிட்டு இருக்க? ஒட்டு தானே கட்டிட்டு இருக்க. லவ்வர்ஸ் பேசுறத ஒட்டு கேட்டா நாளையும் பின்ன லவ் பண்றதுக்கு உதவல. யார லவ் பண்ண போற? யோ நான் யாரையும் பண்ணிட்டு போறேன். ஆமா உனக்கு யாரையா எங்க யார் மேலே லவ் வரல? நீயும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எங்க யாரையா ஒருத்தர லவ் பண்ணலாம்ல. எம்மா தாயே, லவ்வுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அதனால லவ்ங்கிற கான்செப்டுக்குள்ளேயே நான் வர மாட்டேன். வேணும்னா நீங்க வேணா லவ் பண்ணிக்கோங்க, அதுவும் வேற யாரையாவது லவ் பண்ணிக்கோங்க, என்கிட்ட வராதிங்க அத்தா. சரியான தொட நடுங்கியா இருப்பான் போல, இப்படிப்பட்டவனுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு. எம்மா எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவங்க கேங்ல இப்படிப்பட்ட ஒருத்தர் இருப்பான் தான், அதனால நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேம்மா. சே உன் கதையை கேட்டதுக்கு அந்த கதையாவது கேட்டிருக்கலாம். ஸ்னேகா செல்லம், நீ ஏன் பயப்படுற? நான் ஏன் பயப்படணும்? ஃபர்ஸ்ட் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பிடிக்கவே இல்லையா? ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சிருக்குன்னு சொன்ன. அதெல்லாம் இல்ல, நான் ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன். நீ இதுல சொன்னியோ அதுல சொன்னியோலாம் எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கிட்ட, அதனால நேர்லயே ஒழுங்கா ஒத்துக்கோ. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எனக்கு ஒன்னும் பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. சரி பிடிக்காதுன்னா பிடிக்காதுன்னு இருந்துட்டு போட்டு. சரி சாப்பிட்டியா? அதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? ஏன்னா நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேமா, அதனால கேக்குறேன். சாப்பாடா? நீ எதுக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்த? ஏன் நான் ஏன் கொண்டு வரக்கூடாது? என் பொண்டாட்டிக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்தேன். எது பொண்டாட்டியா? யார் யாருக்கு பொண்டாட்டி? நீந்தாமா பொண்டாட்டின்னு உரிமை கொடுத்தத காதால கேட்டுட்டேன், அதனால இன்னையில இருந்து நீ தான் என் பொண்டாட்டி. டேய் பொண்டாட்டியும் கிடையாது பொண்டாட்டியும் கிடையாது, மரியாதை கிளம்புடா.
அதெல்லாம் கிளம்ப முடியாது, நீ உட்காரு. ஏய் உன்ன நான் கிளம்ப சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னன்னா என்ன உட்கார சொல்லிட்டு இருக்க? இப்ப கிளம்புறியா இல்லையா? வார்டன் வந்துருவாங்க. அதேதாம்மா, இப்போ நீ உட்காரியா இல்லையா? நான் போய் வாடகை கூட்டு வரவா? அதானே, ஒரு நிமிஷம். ஏய் என்ன இது? நான் தான் சொன்னேன்லம்மா உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு. அதான் ஆக்காட்டு. இல்ல எனக்கு வேணாம். சாப்பிடு, உனக்கு என்ன பிடிக்கலதான், பரவாயில்ல சாப்பிடு. இல்ல எனக்கு வேணாம். இப்ப சாப்பிட போறியா இல்லையா? இல்லனா வாடனை கூப்பிட்டு கத்தட்டா? இந்த புள்ளதான் சோறு எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லிச்சு, இப்ப கொண்டு வந்தா திங்க மாட்டேன்னு கத்திடுவேன். பைத்தியக்காரே, செஞ்சாலும் செய்வான். செஞ்சாலும் செய்வான், பைத்தியக்காரன் தானே யோசிக்கிற? செய்வேன் தான், ஒழுங்கா வாய் கட்டு. பிடிக்கலன்னு அந்த புள்ள சொல்லுச்சு, ஆனா சோறு ஊட்டுறது மட்டும் வாங்கி சாப்பிடுது. ஐயோ ஏன் கண்ணு வைக்கிற? வாழ்ந்துட்டு போட்டோம் விடு. வாழ்ந்துட்டு போட்டுன்னு தான் நானும் சொல்றேன். ஆனா ஏன் நீங்களாம் உண்மையை சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா அவன்கிட்ட உண்மையை சொன்னாதான் என்ன? ஐயோ அதெல்லாம் அப்படிதான், எந்த பொண்ணு உண்மையெல்லாம் சொல்லாது. உண்மையை சொல்லாம நீங்களாம் வச்சுக்கிட்டு என்ன சாவ போறீங்களா? அது எப்படி உடனே உண்மையை சொல்ல முடியும்? கொஞ்ச நாள் நீங்க இங்க பின்னாடி சுத்தண்டி தேவையில்லையா? வந்தோடனே வாங்க உங்ககிட்ட உண்மையை சொல்ல வந்துடுறோம், நீங்க ஒருத்தர் வருவீங்கன்னு தெரியும் சொல்லிருவோமோ? ஏமா நாங்க ஒண்ணு அப்படி சொல்லல, இருந்தாலும் உண்மையை சொல்லலாம்னு சொல்றேன். தேங்க்ஸ். எதுக்கு கை கழுவாம கஷ்டப்பட்டு ஊட்டி விட்டதுக்கா? அதுக்கெல்லாம் இல்ல, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கியே அதுக்குதான். அதுக்கா? டெய்லி நீ ஹாஸ்டல்ல தானே சாப்பிடுற, ஒரு நாளாவது வீட்டு சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லிதான் எங்க அம்மா நல்லா சமைச்சாங்க, போன் ஞாபகம் வந்தது, அதனாலதான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். இப்போ நீ எடுத்துட்டு வந்ததுக்கு மதியானமே எடுத்துட்டு வந்திருக்கலாமே. அததான் நானும் கேட்டேன். அவன் தான் மத்தியானத்துக்கு ஒரு கதை சொன்னானே, இந்த பிள்ளைகிட்ட என்ன கதை சொல்ல போறானோ? என்ன கதை சொன்னா? நைட்டு வந்தா லவ் மூடு வருமா, பகல்ல போனா கடுப்பு மூடு வருமா. அட பாவிங்களா, ஆனா சரியான ஆள் என்ன உன் ஃப்ரெண்டு? ஸ்னேகா, உன்கிட்ட கேக்குறேன்னு நினைக்காத, உண்மையாலுமே என்ன பிடிச்சிருந்தா சொல்லு, யாருக்காகவும் பயந்துட்டு இருக்காத. நீ யோசிக்கலாம் இவன் எல்லாத்தையும் விளையாட்டுக்கு தானே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. உண்மையாலுமே எதையும் விளையாட்டுக்கு பண்ணல ஸ்னேகா. நான் உன் பின்னாடி விளையாட்டுக்காகவோ உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகவோ சுத்தி வரல. உன்னை என் பொண்டாட்டி நினைச்சதால மட்டும்தான் உன் பின்னாடி சுத்தி வந்தேன். அதனால எப்ப என் பொண்டாட்டியா என் கையை பிடிச்சிட்டு வருவேன்னு மட்டும் சொல்லு, அப்போ உன் கையை பிடிச்சு கூட்டு போயிட்டே இருப்பேன். நான் உன்னை லவ் பண்றேன், உனக்காக இருப்பேன், ஐ மிஸ் யூ அப்படின்லாம் நான் சொல்லல. நீ தான் என் பொண்டாட்டி, எப்ப என் கையை பிடிச்சு வருவேன்னு மட்டும் சொல்லு, அப்போ உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய் இப்ப எதுக்கு அழுவுற? நான் ஒன்னும் அழுவலையே, தூசி விழுந்துருச்சு. அப்படியா, சரி தொடச்சுக்கோ. மச்சான் என்ன நீ போய் கீழே வெயிட் பண்றியா? கீழே வெயிட் பண்ணணுமா? பன்னாட நாய் என்ன பிளான் போட்டுச்சுன்னு தெரியலையே. யோ இது தெரியலையே உனக்கு? பையன் அடுத்த அட்வான்டேஜ் எடுக்க போறான், அதனால நாங்களும் ரூமுக்கு போறோம், நீங்க கீழே இறங்கி ஓடு. என்னடா இது, தானா ரூமுக்கு போறேன்னு சொல்றாள்வ. டேய் அந்த பிள்ளைங்க எவ்வளவு டீசெண்டா கிளம்பி போதுங்க, நீயும் போட கீழே. இல்ல மச்சான், தனியா எப்படி இறங்கி போறது? அப்போ உன் மனசை வீணாக்கிட்டேன்னா சொல்லக்கூடாது ஆகாசு. மனசை வீணாக்குறதா? நாய் மனசை வீணாக்குற அளவுக்கு என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே. ஒழுங்கு மரியாதை நம்ம போயிருவோம். ஆமா இப்ப எதுக்கு எல்லாரையும் துரத்தி விட்ட? இல்ல இவ்வளவு தூரம் சொல்லி நீ பயந்துட்டுல இருக்க, உனக்கு நம்பிக்கை கொடுக்கணும்லாமா? அதான் கொடுத்தியே இவ்வளவு நேரம் நம்பிக்கை, வா கூட்டிட்டு போறேன்னு. அது வேற நம்பிக்கை, இது வேற நம்பிக்கை. அது வேற இது வேறயா? பொண்டாட்டிங்கிற மாதிரிலாம் பேசின, நீ பேசினதை பார்த்து எமோஷனலா தான் இருந்துச்சு, அதை பத்தி யோசிக்கணும்னு தான் தோணுச்சு. பின்ன என்ன நம்பிக்கை கொடுக்க போற? யோசிக்கணும்னு தோணுச்சுல, இனியும் நீ ஸ்ட்ராங்கா யோசிக்கணும் அப்படிங்கறதுக்கான நம்பிக்கை. நீ மட்டும் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில். ஏய் ஷாக்காவத என்ன? யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா யோசிச்சுட்டு எப்ப கையை பிடிச்சிட்டு வருவேன்னு சொல்லு, அப்ப கூட்டிட்டு போறேன். பிரியா கிளம்பிட்டியா? போலாமா? சார் கிளம்பிட்டேன், எங்க போறோம்? உன்னை நான் கிளம்பதான் சொன்னேன், எங்க போறோம்னு சொன்னாதான் வருவியா? சார் அப்படி இல்ல, நீங்க சொல்லலனாலும் கிளம்பி வருவேன்,
ஆனா இன்னைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா இருக்கா? வித்தியாசமான முறையிலே சொன்னேன். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இந்த புடவையை கொண்டு வந்து கொடுத்து பிரியா நல்லா கிளம்பு, அப்படி கிளம்பு இப்படி கிளம்புன்னு நீங்க சொன்னீங்கல்ல. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ தடவை கிளம்பியிருக்கேன். ஆனா அப்ப கூட அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லல. ஏன் சிவானியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்ப போது கூட நீங்க சொல்லல. ஆனா இன்னைக்கு வந்து பிரியா புடவை அப்படி கட்டு இந்த மாதிரி கிளம்பு அந்த மாதிரி கிளம்புன்னு சொன்னீங்கல்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட எங்க போறோம்னு கேட்டேன். அதுவும் இல்லாம நீங்க புடவை கலர்லயே சட்டை போட்டு வந்திருக்கீங்க. ஆமா, நீ இந்த கலர்ல புடவை கட்டும் போது இந்த கலர்ல ஷர்ட் போட்டா அழகா இருக்கும்னு தோணுச்சு, அதனால நானும் போட்டேன். தோணுனதெல்லாம் சரிதான், கடைசி வரைக்கும் எங்க போறோம்னு சொல்ல மாட்டீங்க போலயே. சொல்றேன் பிரியா. ம் பிரியா இந்தா. சார், கடைசியில இதுக்கு தான் கிளம்ப சொன்னீங்களா? ஏ பிரியா, தப்பா நினைக்காத. நான் தலையில வச்சுக்கிறதுக்கு தான் பூ வாங்கிட்டு வந்தேன். ம் அவ்வளவுதானே? அவ்வளவுதான், வேற ஏதோ இல்ல. இதுக்கெல்லாம் இடம் நேரம் காலம்லாம் என்னவோலாம் இருக்காமா, அதனால அது வரைக்கும் கம்முன்னு இருப்போன்னு. அப்போ நீங்களே பூவை வச்சு விடுங்க. பிரியா, உனக்கு தைரியத்தை பத்தியா? ஒன்னும் இல்ல, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ பூவே வைக்க சொல்ற. அப்பனா வேற ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா பூ வைக்க சொல்லிருக்க மாட்டியா? ஆமா, வைக்க சொல்லிருக்க மாட்டேன். அதான், நல்ல உஷாராதான் இருக்க என்ன. சரி, வச்சு விடுங்க. பிரியா, பூ வச்சாச்சு, கிளம்பலாமா? ஆ, கிளம்பலாமே. பரவாயில்லையம்மா, இப்பதான் சவுண்டே வெளியே வருது. சரி வா போலாம். சார், சொல்லு பிரியா. இல்ல, எல்லாம் இன்னைக்கு அதிசயமா தான் நடக்குது. ஆமா, எதுக்கு பைக்ல போறோம்? பைக்ல போறதெல்லாம் அதிசயமா பிரியா? சார், நான் பைக்ல போறது அதிசயம் சொல்லல. நீங்க பைக் ஓட்டிட்டு போறீங்கல்ல, அதுதான் அதிசயம் சொல்றேன். ஓ, அப்படி சொல்றியா? சும்மாதான் பிரியா, ரொம்ப நாள் பைக் வந்து ஓரமாவே இருக்குல்ல, அதான் இன்ஜின்லாம் வேலை செய்தா பெட்ரோல்லாம் இழுக்குதான்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு தான் எடுத்தேன். சார், இப்ப கூட உங்களுக்கு நல்லா பேச தெரியல. நல்லா பேசினாதா நீ லூசுங்கிறியம்மா, அதனால நல்லாலாம் பேச முடியாது. வண்டி செக் பண்ணணும்னு நினைச்சேன். சரி, நீயும் சும்மா தானே இருக்கா, அதனாலதான் உன்னையும் கூட கூட்டிட்டு வந்தேன். எது இவ்வளவு தூரம் வந்தது வண்டி ஓட்டி செக் பண்றதுக்கா? ஆமாமா, அதான் சொன்னேன்ல பிரியா, இன்ஜின் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க வேண்டாமா, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். சார், அப்ப என்ன இறக்கி விடுங்க. இறக்கி விடுங்கண்ணா, நான் என்ன உன்னத்துக்கு மாடியிலே வச்சிருக்கேன். இறங்கன்னா இறங்கி போமா. ஒரு பேச்சுக்கு சொன்னா இறக்கி விட்டுட்டு போயிடுவார் போலயே. இவங்க எதனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரியல. இன்னும் பிரியா இறங்கிட்டியா? சத்ததே காணோம். இல்லையே, நான் ஒண்ணு இறங்கலையே. இல்லம்மா, நீ தானே இறங்க போறேன்னு சொன்ன. இல்ல, நானும் உங்க கூட வரேன். அந்த தினமா நாங்களும் சொன்னோம், சொன்னா கேட்க மாட்டீங்க. சார், மறுபடியும் கேக்குறேன்னு நினைக்காதீங்க. இப்போ எங்க போறோம்னு சொல்றீங்களா? சொல்லலாமே, அது ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். முக்கியமான இடமா? அது எந்த இடம்? உன் லைஃப் பிரேக் டவுன் ஆன இடம், இனிமேல் ரீஸ்டார்ட் ஆக போற இடம். சார், என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேதே. இந்த மண்டபமா? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க? பிரியா, சார். வா உள்ள போலாம். இல்ல சார், இந்த இந்த மண்டபத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இந்த மண்டபத்துல ஒரு ஃபங்க்ஷன் பிரியா, அதனாலதான் நம்ம வந்திருக்கோம். ஃபங்க்ஷனா? அப்போ நீங்க என்ன ஃபங்க்ஷனுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா பிரியா, உன ஃபங்க்ஷனுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். இங்க வர மாதிரி இருந்துச்சு, சரி உன்னையும் கூட கூட்டிட்டு வருவோமேன்னு கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? இருந்தாலும் இந்த மண்டபம். ஐயோ பிரியா, வேற எதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, வா உள்ள போலாம். உண்மையாலுமே இந்த மண்டபத்துக்கு ஃபங்க்ஷனுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். நீ யோசிக்கிறத பார்த்தா இந்த மண்டபத்தை உனக்கு முன்னாடியே தெரியுமா? இந்த மண்டபத்துக்கு ஆல்ரெடி வந்திருக்கியா பிரியா? ஒரு தடவை வந்திருக்கேன் சார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஓ அப்படியா, சரி உள்ள போலாமா? போலாம் சார். சார், ஃபங்க்ஷன்னு சொல்றீங்க, எந்த ஒரு ஏற்பாடும் பண்ண மாதிரி இல்ல. அது எல்லாமே உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, வா உள்ள போலாம். பிரியா, ஒரு 5 நிமிஷம் உட்காருறியா? இப்ப வந்துடுறேன். சார், எங்க போறீங்க? பிரியா பயப்படாத, வந்துடுறேன், நீ உட்காரு. ஹலோ அண்ணா. ஜீவா எங்கடா இருக்க? அண்ணா, நீ அனுப்புன லொகேஷன் வந்துட்டேண்ணா. வந்துட்டியா? அப்ப உள்ள வாடா. அண்ணா, நீ அனுப்புன லொகேஷன் ஏதோ கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு. கல்யாண மண்டபம் மாதிரிலாம் இல்ல, கல்யாண மண்டபம் தான். நீ உள்ள வா. வரேண்ணா. ஜீவா, இதோ இங்க. இதோ வரேண்ணா. அண்ணா. வந்துட்டியா? உள்ள போலாமா? உள்ள போலாண்ணா, ஆனா இந்த மண்டபத்துக்கு எதுக்குண்ணா வர சொன்ன? ஜீவா உள்ள வா, பேசிக்கலாம். சரிண்ணா. ஆகாஷ், என்னடா? இல்ல சார், எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? டேய், உனக்கு டவுட் வரலன்னா தான் கஷ்டம். என்ன டவுட் சொல்லு. இல்ல சார், நம்ம சித்து சாருக்கு தானே மண்டை கோளாரா இருந்துச்சு.
இந்த ஆளுக்கு எப்ப மண்டை கோளாராச்சு? ஏன்டா உனக்கு இந்த நேரத்துல இந்த கேள்வி? பின்ன ஒருத்தருக்கு ஞாபகத்துல இருந்தா இன்னொருத்தர் மண்டையில இருக்கிறத மறக்கிறா, இன்னொருத்தருக்கு ஞாபகத்துக்கு வந்தா இன்னொருத்தர் மண்டையில இருக்க மறக்கிறாவ. கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் மறந்து மறந்து குடும்பம் நடத்துறது நம்ம ரெண்டு பேரும் குடும்பம் நடத்த விட மாட்டாங்க போலயே. அமைதியார் நாய, அவன் ஏதோ சீரியஸா பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்தா சீரியஸா பண்ற மாதிரி தெரியலையே, ஏதோ சிரிப்பு காட்டுறதுக்கு பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மண்டபத்துக்கு ஏன் கூட்டு வந்தாருன்னு தெரியல, டெக்கரேஷன் ஏன் பண்ண சொன்னாருன்னு தெரியல. ஆனா அக்கா சார், என்னதான் இருந்தாலும் ஒரு மண்டபத்துல பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஃபுல் டே அட்வான்ஸ் கொடுத்தது இந்த ஆளா இருப்பாரு. இந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்த காசுக்கு ஒரு மாசத்துக்கு என் சுப்பு மாவுக்கு சிப்ஸ் வாங்கி கொடுக்கலாம் சார். அட பைத்தியம், எல்லாத்துலயும் இப்ப சிப்ஸ மிங்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு. கொஞ்ச நேரம் கம்முன்னு இல்ல, எனக்கே இங்க பக்கு பக்குன்னு இருக்கு. அவன் வேற சீரியஸா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். நீ இடையில போய் காமெடி பண்றேன்னு ஏதாவது கண்ட்ராவியூ பண்ணி வச்ச, அடிச்சு கொண்டு போவோம் பாத்துக்க. அண்ணன் என்ன இருக்கு வர சொன்ன? நீயும் பிரியாவும் மட்டும்தான் இருக்கீங்க. இது பிரியாவா? இல்ல, நீங்களும் அண்ணியும் மட்டும்தான் இருக்கீங்க. ஓ, அப்படி சொல்ல வந்தியோ? ஆமாடா, நானும் அண்ணியும் மட்டும்தான் இருக்கோம். ஏன்னா ஃபங்க்ஷன் நம்ம 3 பேருக்கும் தான். நம்ம 3 பேருக்கா? ஆமாடா, ஒரு சில விஷயங்களை நீ பார்க்க வேண்டியது இருக்கு. பாக்குறியா? ஆகாஷ், பிளே த வீடியோ. தோ ப்ளே பண்றேன்டா. அக்கா சார், என்ன சார் அவர் பிளே த வீடியோங்காரு? எனக்கு தெரியாம படம் கேசட்ல எடுத்து வந்திருக்கீங்க போல. அப்போ கடைசியில படம் பக்கமா வந்தாங்க. ஏண்டா நீ வேற மாஸ் சீனை இப்படி காமெடி சீன் ஆக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இராண்டா. சரி சரி, ஏதோ பண்றீ, நான் வாய் முட்டி இருக்கேன். என்ன, நான் சொன்ன வேலை கச்சிதமா முடிஞ்சுதா? நான் சொன்ன மாதிரி தானே பண்ணீங்க, அவளை எதுவுமே பண்ணலல்ல. மேடம், நீங்க என்ன சொன்னீங்களோ அதை தான் பண்ணோம். அந்த பொண்ணு மேல விரல் கூட படல. அந்த போட்டோவே நான் தான் எடுத்தேன். ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணேன், வேற எதுவும் பண்ணல. வாவ், சூப்பர். இவ்வளவு சுலபமா முடிஞ்சிருச்சா? ஆமா மேடம், நீங்க போட்ட பிளான்ல அப்ப அப்படிதானே இருக்கும். மயக்கம் தெளிஞ்சிட்டாளா இல்ல மயக்கத்துல தான் இருக்காளா? மயக்கத்துல தான் இருக்கா மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவா. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்க வேணாம், நீங்க கிளம்புங்க. நீங்க பேசின பணத்தை வாங்கிக்கோங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஜீவா, ஜீவா, பாத்தியா? அதுதான் உண்மை. நீ இப்ப பாத்தியே, அதுதான் உண்மையை தவிர உன் மனசுல ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கு, அது உண்மை கிடையாது. அப்புறம் ஒரு விஷயம், உனக்கு தெளிவான ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். நீங்க எல்லாரும் இந்த விஷயத்தை எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நானும் பிரியாவும் விருப்பப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையாலுமே எங்க மேரேஜ் விருப்பப்பட்டு நடந்தது கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? ஆமா, ஒரு சில விஷயங்களுக்காக நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சூழ்நிலை வந்ததால கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துச்சு. அப்படி எனக்கு எந்த கோயில்ல கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சோ அதே கோயில்ல தான் பிரியாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சு. ஆனா என்ன, 2 பேருக்குள்ள காரணம் தான் வேற வேற. நீ யோசிக்கலாம், 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில வேற கல்யாணம் தானே ஏற்பாடா இருக்கு, பின்ன எப்படி மேரேஜ் பண்ணீங்கன்னு. ஆமாடா, கல்யாணத்தை நான் தான் ஏற்பாடு பண்ணேன். ஆனா எல்லா விஷயத்தையுமே எங்க கடவுள் நடக்க விடுறது இல்லல்ல. அதே மாதிரி நான் ஏற்பாடு பண்ண கல்யாணத்துல உள்ள பொண்ணு ஓடி போயிட்டு அதே கோயில்ல இக்கட்டான சூழ்நிலையில தான் பிரியாவும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்தா. அவ அந்த சிச்சுவேஷன்ல மேரேஜ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லையா அவங்க அம்மா உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற சூழ்நிலையால தான் அந்த கோயிலுக்கு மேரேஜ் பண்ணிக்க வந்தா. என்ன, கடவுள் என் வாழ்க்கையில இருந்து பொண்ணை ஓடி போக வச்ச மாதிரி அவ வாழ்க்கையில இருந்து பையனை அந்த கல்யாணத்துக்கு வர வைக்கல. பின்ன அவ வேற என்ன பண்ணுவா? அவ வாழ்க்கையில அந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்படி இல்லையா அவங்க அம்மா உயிருக்கு ஆபத்தாயிரம்னு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு அவளா என்கிட்ட வந்து கேட்டதுதான் இந்த கல்யாணம். சார், எனக்கு தேவை இப்போ கல்யாணம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த ஒரு தாலி போதும், வேற எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஏன்னா அவளோட சூழ்நிலை அப்படி. அந்த ஒரு தாலி ஏறினா மட்டும்தான் அவளோட அம்மா உயிரோட இருப்பாங்கன்னு அவ அந்த விஷயத்த என்கிட்ட வந்து கேட்டா. நானும் சுயநலத்தோட தான் பண்ணேன். ஏன்னா எனக்கும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கட்டாயமா இருந்துச்சு. அதனால நானும் பிரியா கழுத்துல தாலியை கட்டினேன். எனக்கும் அப்படி ஒரு விஷயம் கட்டாயத்துல இருந்ததால அந்த பொண்ணு சொன்னது தப்பா ரைட்டான்னு யோசிக்க கூட செய்யாம அந்த ஒரு விஷயத்த நானும் பண்ணேன். கல்யாணம் தான் எங்க 2 பேருக்கும் நடந்தே தவிர நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுக்குலாம் வரல. அவ வீட்டுக்கு போயிட்டா, நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டேன். அவ்வளவுதான். கடவுள் நடத்தணும்னு நினைச்சாரு, நடத்தினாரு. அதனால முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அவளுக்கும் என்ன யாருன்னு தெரியாது, எனக்கும் அவ யாருன்னு தெரியாது, எங்க இருக்கான்னு கூட தெரியாது. அப்படி தெரியாதவங்கள கடவுள் அந்த கோயில சேர்த்து வச்ச மாதிரி ஒரு நாள் ஃபங்க்ஷன்ல அவளை பார்த்தேன். அப்போதான் மேரேஜ் பண்ண பொண்ணா இப்படி விட்டுட்டோமே, என் கூட வந்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே மட்டும்தான். ஆனா பிரியா மேல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. அதே மாதிரிதான் பிரியாவுக்கும் என் மேல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. அவங்க பிரச்சனைக்கான சொல்யூஷனா நான் இருக்கேன்னு நினைச்சாங்க, என்னோட பிரச்சனைக்கான சொல்யூஷனா அவங்க இருக்காங்க நான் நினைச்சேன். அவ்வளவுதான். பட் எங்களுக்கு லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, லைஃப் பார்ட்னர் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது.
என்னடா விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான், விருப்பமே இல்லாம ஒரே வீட்ல இருந்தானா, பின்ன எதுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொன்னான்னு பாக்குறியா? அதுக்கும் காரணம் இருக்கு. எனக்கு பிரியானா யாருன்னே தெரியாம இருந்துச்சு, பிரியானா என்ன கேரக்டர்னும் தெரியாம இருந்துச்சு. என்னதான் நான் பிரியா கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் அவ கூட வாழணும், அவ கூட அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் எந்த ஒரு விதத்திலயும் யோசிச்சது கிடையாது. ஏன்னா உனக்கு தான் தெரியுமே என்னோட பாஸ்ட பத்தி. அதனால நான் பெருசா எதுவுமே ஆசைப்படலடா. ஆனா இதுக்கு நடுவுல நீ ஒரு விஷயம் பண்ண தெரியுமா? நானா? நீ தாண்டா, நீயே தான். நீ தான் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதை நீ தான் பண்ணன்னு எனக்கு எப்பவுமே தெரியும். அன்னைக்கு ஆபீஸ்ல பிரியா மட்டும் உள்ள இருக்கான்னு சொல்லி லாக் பண்ணிட்டு போன தெரியுமா? நீ அவ மேல உள்ள கோவத்துல அந்த டோரை லாக் பண்ணிட்டு போன. ஆனா கடவுள் அதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லி என்னையும் உள்ள உட்கார வச்சு என்னையும் சேர்த்துதான் நீ லாக் பண்ணிட்டு போன. அதுவும் உனக்கு தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பண்ற ஒரு சில விஷயங்களாலதான் பிரியாவும் நானும் ஒன்னே சேர்ந்தோம். புரியலண்ணே. நீ ஆபீஸ்ல என்னையும் பிரியாவையும் கூட்டிட்டு போனல்ல, அந்த நேரத்துலதான் பிரியாவுக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்குதான் அவ மனசை விட்டு சில விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட சொன்னான். என் மனசுல ஒரு சில விஷயங்கள்லாம் ஒத்திட்டு இருக்கு சார், இதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொன்னான். இது உங்ககிட்ட சொல்றது தப்பா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயத்த நானே சொல்லிடுறது நல்லது. வேற யார் மூலமா உங்ககிட்ட வந்து வர்றதுக்கு அந்த விஷயத்த நானே சொல்லிடுறேன் சார்னு பிரியா எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னான். ஆனா அதுக்கு முன்னாடி பிரியா என் கூட எவ்வளவு நாளா இருந்திருக்கா. இந்த விஷயத்த சொல்லணும்னு அவ யோசிச்சதே கிடையாது. நீ இந்த ஆபீஸ்க்கு எப்ப மாற ஆரம்பிச்சியோ அப்பதான் பிரியாவோட ஆக்டிவிட்டியும் மாற ஆரம்பிச்சிச்சு. அது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதை நோட் பண்ணதாலதான் பழைய ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாம இந்த ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நோட் பண்ணப்பதான் தெரிஞ்சது பிரியா சொன்ன விஷயத்துக்கும் உனக்கும் பிரியாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு. பிரியா என்ன விஷயம் என்கிட்ட சொன்னான்னு சொல்லணும்ல. இந்த மாதிரி ஒருத்தரை நான் லவ் பண்ணேன், அவர் சந்தேகப்பட்டு எனக்கு கேவலப்படுத்திட்டாரு, ஆனா நான் அப்படி எதுவும் பண்ணல சார்னு என்கிட்ட சொன்னான். அந்த செகண்ட்ல இருந்து தான் பிரியா மேல எனக்கு மரியாதையே வந்துச்சு. ஏன்னா கல்யாணம் ஆகி அவ்வளவு நாள் என் கூட இருந்திருக்கா. அப்படி இருந்த பட்சத்துல அவளோட கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவ நல்ல பொண்ணா எந்த மாதிரி பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ கூட இவ்வளவு தூரம் நான் டிராவலே பண்ணேன். அவ என் கூட இருந்த இவ்வளவு நாள்ல எதையும் ஆசைப்பட்டதும் கிடையாது, என்கிட்ட எதுவுமே சொன்னதும் கிடையாது. கல்யாணம் ஆனதுல இருந்து அவ என்கிட்ட பேசினது, அதுவும் லாங்கா பேசினது இந்த விஷயத்த பத்தி தான். அதுவும் அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லும் போது அழுதுகிட்டே சொன்னா. அவ அழுதுட்டு சொல்லும் போது அவ கண்ணுல உண்மை தெரிஞ்சிச்சு. அதனால அந்த பொண்ணுக்கு நான் நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு மட்டும் தான் நான் நினைச்சேன். ஏன்னா அப்படி ஒரு கஷ்டத்துலதான் நானும் இருந்தேன். உனக்கே தெரியுமே, நம்மளே ஒரு லவ் ஃபெயிலியர், அதுவும் இல்லாம என்னோட லவ் ஃபெயிலியரை என்னாலே தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணா இருந்து அந்த கஷ்டத்தை எப்படி தாங்குறா அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவளோட கஷ்டத்தையே நான் உணர ஆரம்பிச்சேன். அப்படி உணர ஆரம்பிக்கதான் பிரியா கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள வர ஆரம்பிச்சா. அப்புறமா அவ உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பிரியா என் மனசுக்குள்ள மொத்தமா வந்துட்டா. அவளை பத்தின பாஸ்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரியா எனக்குள்ள வர ஆரம்பிச்சா. அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லன்னு வச்சுக்கையா, எனக்குள்ள அவ வந்திருக்கவும் மாட்டா, அவளான ஒய்ஃபா ஏத்துக்கவும் மாட்டேன். அவ எப்ப இந்த மாதிரி ஒரு லைஃப் கஷ்டத்தை சொன்னாலோ அப்போதான் நான் யோசிக்கவே ஆரம்பிச்சேன். இப்போ பிரியா என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான். உங்க லைஃப்ல நான் இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியாது, அதுவும் இல்லாம நீங்க ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களான்னு தெரியாது, ஆனா இந்த விஷயத்துல என் மேல தப்பே இல்ல சார்னு என்கிட்ட சொன்னான். அவ அவ்வளவு தூரம் என் மேல தப்பு இல்ல அப்படின்னு சொன்ன விஷயத்த நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த மேரேஜுக்கு நானும் வந்திருந்தேன். அந்த மண்டபத்துல என்ன பத்தி நடந்த ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைச்ச ஆகாஷ் இதை எடுத்து வச்சான். ஆனா அது இப்போ பிரியாவுக்கு யூஸ் ஆயிருக்கு. நீ நினைக்கலாம் அதான் உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல, ஏன்டா இப்ப என்ன கூப்பிட்டேன்னு. இந்த வீடியோ பார்த்ததுலே உன்னை நான் ஏன் கூப்பிட்டேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உன் பொண்டாட்டி தானடா, நீ வச்சுட்டு வாழ வேண்டியதானே, என் கிட்ட ஏன்டா சொல்றேன்னு கேட்கலாம். அதுக்கான பதிலையும் நான் சொல்றதுக்கு ரெடி தான். ஏன்னா என் பொண்டாட்டியோட மனசுல இப்படி ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல அவ என் கூட ஃபுல்ஃபில்லா லைஃபை ஸ்டார்ட் பண்ண மாட்டா. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் இன்னும் லைஃபையே ஸ்டார்ட் பண்ணல. அதனால என்னோட பிரியாவுக்கு நான் பெஸ்ட் கிஃப்டா இதை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இதுல நீ பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லடா, என் பொண்டாட்டி நல்லவன் தெரியணும். அவ மனசுல இப்ப வரைக்கும் இருக்கிற வேதனையும் போகணும். அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிருடா தம்பி. ஆனா பிரியா நல்ல பொண்ணுடா. உன்னை எந்த விதத்துல காயப்படுத்தணும், என் பொண்டாட்டி நல்லவா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும் இந்த இடத்துல பண்ணேன்னு நீ நினைக்கலாம். ஆனா நான் உன்னை காயப்படுத்துறதுக்காக பண்ணல. இந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன். நீனே யோசி, பிரியாவோட லைஃப்ல இந்த விஷயத்த பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்த பிளானே இல்லாம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படி எனக்கு வந்த பொண்டாட்டிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி உனக்கு வர ஒய்ஃபை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சு நான் சொல்ல முடியாது. என் லைஃப் அப்படிங்கிற பட்சத்துல அதை தேடி நான் தான் ஓடுனேன். இப்போ உன்னோட லைஃப் அப்படிங்கிற பட்சத்துல உனக்கு பின்னாடி என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத நீ தான் கண்டுபிடிக்கணும். உண்மையாலுமே பிரியா தப்பானவ இல்ல, ஆனா பிரியா தப்பானவன் சொல்லிதான் உன் லைஃப்ல ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சோ பிரியாவை தப்பானவங்கன்னு சொல்லி உன் லைஃப்ல உள்ள வர்றதுக்கு என்ன காரணம்? பிரியா மேல இவ்ளோ கேவலமான பழிய சொல்றதுக்கு என்ன காரணம்? எனக்கு ஒரு விஷயம் புரியல ஜீவா. அது எப்படி லவ் பண்ண பொண்ணு ஒரு பையன் கூட தப்பு பண்ணிட்டா அது கேவலமான விஷயம்,
ஆனா லவ் பண்ண பையனால ஒரு பொண்ணு கன்சீவ் ஆயிட்டா அவளை கல்யாணம் பண்ண போறது தப்பு கிடையாது. அப்படிதானடா உன் லாஜிக் படி அப்படிதானே சொல்ல வர? இருந்தாலும் லவ் பண்ணவங்க கூட கல்யாணத்துக்கு முன்னாடி சேர்ந்திருந்தா தப்பு கிடையாது. அப்படிதானே ஜீவா? அப்போ நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ண பொண்ண என்ன வேணாலும் பண்ணுவீங்க, ஆனா லவ் பண்ண பொண்ண நம்ப மாட்டீங்க. அப்படிதானடா? இல்லண்ணே, அந்த டைம்ல அப்படி ஆயிருச்சு. அது எப்படிடா அந்த டைம்ல அப்படி ஆகும்? பிரியா எனக்கு யாருமே தெரியாது, என் கூட ஒரு பொண்ணு இருக்கா, அவ அழுகையில உண்மையை பார்த்து நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன். ஆனா உனக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 6 வருஷம் பிரியாவை தெரியும். அந்த 6 வருஷம் பழகின பழக்கத்துல ஒரு நாள் கூட விட பிரியாவை நீ உண்மையை பார்க்கல. அத்தனை வருஷம் பழகுன அந்த பொண்ணோட கண்ணுல உனக்கு உண்மை தெரியல. அதுக்கப்புறம் யாரோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக 6 வருஷம் கூட இருந்த பொண்ண நீ தூக்கி போட்டிருக்க. இவ்வளோ விஷயத்த செஞ்சிருக்கிய, அப்போ எந்த அளவுக்கு உன்னை பேசி டைவர்ட் பண்ணிருக்காங்க. சரி அதை விடு, அந்த செகண்ட் நீ திட்டிட்டு போன, அதுக்கப்புறம் வந்தாவது உண்மையை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அதுக்கப்புறமும் அந்த உண்மையை கண்டுபிடிக்காம எனக்கு ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறமும் அவளை மதிக்காம குத்தி குத்தி அவளை காயப்படுத்திட்டே இருந்தியடா. அவ நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ல. உன்னை பத்தி என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம், ஏன் உன்னை ஒதுக்கி வச்சிருந்திருக்கலாம், ஏன் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இது வரைக்கும் அவ எதுவுமே பண்ணல. ஏன் இப்ப வரைக்கும் நீ தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்கிட்ட வாயை திறந்து கூட அவ சொல்லல. நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. இது வரைக்கும் நீ தாங்கிற விஷயத்த பிரியா என்கிட்ட சொல்லல, நானா தான் கண்டுபிடிச்சேன். சோ இத உன்கிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா உன்னோட வாழ்க்கையும் இருட்டுக்குள்ள இருக்குதோன்னு எனக்கு தோணுது. உன்னோட வாழ்க்கை இருட்டுக்குள்ள இருக்கணுமா இல்ல வெளிச்சத்துக்கு வரணுமா அப்படிங்கறத நீயே முடிவு பண்ணிக்கோ. அதனாலதான் நான் உன்னை மட்டும் கூப்பிட்டு இந்த உண்மையை சொல்லியிருக்கேன். இந்த உண்மையை நீ வெளியே சொல்லணுமா அப்படி இல்லைன்னா உன் லைஃபை நீ சேவ் பண்ணிக்கணுமா அப்படிங்கறத நீயே முடிவு பண்ணிக்கா. ஜீவா என்ன நம்பு ஜீவா, உண்மையாலுமே என் மேல எந்த தப்பும் இல்ல. இவ்வளவு நாள் நீ என் கூட தானே ஜீவா இருந்திருக்க, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? என்ன நம்பு ஜீவா. ஏய் நடிக்காத, இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு மறுபடியும் அழுது நடிக்காத. உண்மையாதானே உன்னை லவ் பண்ண, ஆனா எப்படி எனக்கு துரோகம் பண்ண? ஜீவா ஏய் என் மூஞ்சிலே முடிக்காத. பிரியா என்ன மன்னிச்சிருங்க. உங்க காலில் விழுந்தா கூட நான் பண்ண தப்புக்கு பிராயச்சிட்டு தர முடியாது. ஆனா கடவுளா பார்த்துதான் என் கிட்ட இருந்து பிரிச்சு எங்க அண்ணன் கிட்ட சேர்த்திருக்காரு உங்களை. நீ எப்பவுமே நல்லா இருக்கணும் பிரியா. மித்ரன் சார், டே வினோத், என்னடா இவ்ளோ பெரிய படம் ஓட்டிட்டான்? இவ்ளோ டைலாக் எல்லாம் எங்க இருந்து எழுதுனா இவன்? ஆமா சார், நம்மளும் கூட தானே இருந்தோம், எப்படி ஒரு டைலாக் எழுதினாரு? அதான்டா எனக்கும் தெரியல. ஏன் சார் இவரு டைலாக் எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு, இப்போ பிசிக்கல் டச் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நம்ம இங்க நிக்கலாமா வேணாமா? டேய் இந்த மாதிரி தான் ஒருத்தன் கூட மொட்டை மாடியில உட்கார்ந்துருந்தேன். அவன் வேலைன்னு கூட கூட்டு வந்தான். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா போடான்னா, அதே மாதிரி இவனும் கடைசியா போடான்னு தான் சொல்லுவான். அதனால நம்மளே வெளியே போயிடுவான்டா. வாடா மரியாதையா இருக்கும். பிரியா, உன் மனசுல இருக்க குழப்பத்தை தீக்கிறது தான் நான் கொடுக்குற ஃபுல்ஃபில்லான கிஃப்டா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஸோ நீ ஃபுல்ஃபில்லா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால என்னோட கிஃப்ட் இதுதான் பிரியா. ஐ லவ் யூ பிரியா. இப்ப என்ன முழுசா ஏத்துப்பியா பிரியா? ஜன்மம் எடுத்தாலும் என்னுயிர் என்றும் உன்னை சேரும். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் என்னுயிர் சுவாசம் உனதாகும். என்ன அழுமூஞ்சி அழுதுட்டே இருக்க? இப்படி அழுறது ப்ரப்போஸ் பண்றதை ஏத்துக்கிட்டதா அர்த்தமா ஏத்துக்கிட்டாததா அர்த்தமா? ஏத்துக்கிட்டதா தான் அர்த்தம். அப்போ நீ சிரிக்கணும்ல. சிலிருந்து என் மூச்சை எடுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பே. நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே. இப்பதான் என் பிரியா அழகா இருக்கா. பிரியா இப்ப ஏத்துப்பியா? ஏத்துப்பேன் சார்.
அப்ப கையை கட்டு. நீ சூரியன் நான் வெண்ணிலா உன்னொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில் நீ நடந்திடும் பாதையாகிறேன். பிரியா என்ன முழுசா ஏத்துக்கிட்ட அப்படிதானே? ஆமா, முழுசா ஏத்துக்கிட்டேன். அப்போ தப்பு இல்ல. எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. நீண்ட தூரம் போன போதும் நீங்குமோ காதலே. வெண்ணிலவு சாரணி வீசும் குளிர் காதலி. ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ. சார் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சார் மேடம் டாபிக்லாம் முடிஞ்சு போச்சு. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணி இந்த மண்டபத்தில் தான் உண்மையை தெரிய வைக்கணும்னு நினச்சிங்க பாருங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் லைஃப்பில் நீங்கள் எந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாலும் என் மனசில் பதிகிற மாதிரி இருந்திருக்காது. அப்படியே மனசில் பதிஞ்சிருந்தாலும் அது கொஞ்ச நாளில் மறந்து போகிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த விஷயம் எனக்கு லைஃப் லாங் இருக்கும் சார். அப்போ நான் கொடுத்திருந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருந்து அப்படிதானே? கிஃப்ட் கொடுத்த மித்திரனே பிடிக்கும் போது கிஃப்ட்டை பிடிக்காதா? அதானே.